Mahendra Singh Dhoniyoda birthday இன்னைக்கு. So let's start by wishing MS Dhoni a very happy birthday, Chika. Hey MS, Macha, many happy birthday, MS Dhoni. Happy birthday, MS Dhoni. Chika, India losing to Zimbabwe, India winning against Zimbabwe. இன்னைக்கு ரெண்டு ஸ்பெக்ட்ரம் பார்த்துட்டோம். ஒன்னு பொட்டலம் ஆயிட்டாங்க இந்தியா. ஒண்ணுதான் முடிச்சுக்கணும், கடைசியில நம்மளே தேத்திக்கணும். இது திருஷ்டி போனா போகுது கூடு அப்படி படிக்கிறது நம்ம திருஷ்டி பட்டுருச்சோ. Hi guys, welcome to Tiki Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. கோயிந்தா. Chika, India losing to Zimbabwe, India winning against Zimbabwe. இன்னைக்கு ரெண்டு ஸ்பெக்ட்ரம் பார்த்துட்டோம். ஒன்னு பொட்டலம் ஆயிட்டாங்க இந்தியா. ரெண்டாவது மேட்ச் வந்து அவங்கள பொட்டலம் பண்ணிட்டாங்க. அபிஷேக் சர்மா ஒரு சூப்பர் செஞ்சுரி, ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் செஞ்சுரி, செம இன்டென்ஸ், செம சிக்ஸ் ஹிட்டிங் அபிலிட்டி பார்த்தோம். பட் ஆனா அந்த முதல் மேட்ச் இந்த ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா இந்தியா 102 ஆல் அவுட், couldn't chase 116. சீக்கா அதை பத்தி டெஃபினட்டா பேசுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் மகேந்திர சிங் தோனியோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பை விஷிங் MS Dhoni a very happy birthday, Chika. Hey MS, Macha, many happy birthday, MS Dhoni. Happy birthday, MS Dhoni. Super. ஏன்னா தலையோட ஹாப்பி பர்த்டேனா பாருங்க டியர் வியூவர்ஸ், ஃபேண்டாஸ்டிக். அண்ட் மறக்காத மச்சான், இவன்ட்ட என்னதான் டைட்டில் இல்ல சொல்லு பார்க்கலாம். வேர்ல்ட் கப் வச்சிருக்கான், சாம்பியன்ஸ் டிராஃபி வச்சிருக்கான், என்னதான் இல்லடா இவன் கையில, நீ சொல்றா, நீயே பாரு. அதே மாதிரி IPL 5 IPL, அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச், அதுக்கப்புறம் என்ன சாம்பியன்ஸ் லீக் 22 வாட்டி வின் பண்ணீங்களா நீங்க அணியில நீங்களா இருந்துச்சு? யா, அதுல ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் வேற ஆக்சுவலி. ஸோ ஐ மீன் probably one of the greatest captains. இந்த மாதிரி achievements நீ பார்த்தனா I enjoyed. I mean really when you look at calmly, dear viewers, amazing achievement by her Indian captain is amazing. I don't think even வேற எந்த கேப்டன் இந்த மாதிரிலாம் ஒரு அமேசிங் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லடா அனி, கரெக்டா நான் சொல்றது பாரு. எல்லா லெவல்லயும், T20 லெவல்லயும் சரி, வேர்ல்ட் கப், மெயின் வேர்ல்ட் கப்ல சரி, சாம்பியன்ஸ் டிராஃபி எடுத்துக்கோ, டெஸ்ட் டிராஃபி எடுத்துக்கோ, IPL எடுத்துக்கோ, அமேசிங் மச்சான். தோனி துசி கிரேட்டோ பாஜி, நீ எங்க இருக்க மச்சான்? ஐயோ அனி, இத பத்தி பேசுற நீ? ஐ மீன் எக்ஸ்ட்ராடினரி கெரியர். அவரோட நம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அவுட்ஸ்டாண்டிங் லீடர், probably going to play one more year for CSK. so அவரோட லாஸ்ட் இயர் probably next year or maybe even one more, தெரியலையே. நம்ம எல்லா வருஷமும் next year என்றோம். but one thing is for sure, அவரோட ஃபிட்னஸ், அவரோட ஏஜ் என்ன இருந்தாலும் at the age of 43 he still looks fit, he still looks like he can get through another season. so let's hope. இத பாத்தீங்கன்னா நீங்க வியூவர்ஸ், இன்டர்நேஷனல் ரன்ஸ் 17,000 இன்டர்நேஷனல் ரன்ஸ் as a wicket keeper batsman. அங்க பாருங்க, அதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா அதுல ஆல்மோஸ்ட் 45 ஆவரேஜ். ஓகே, அதுக்கப்புறம் 829 dismissals behind the stumps. that is something amazing. stumping, catches as a wicket keeping captain. விக்கெட் கீப்பர் வந்து ஒரு கேப்டன் பேட்ஸ்மேனா வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. டியர் வியூவர்ஸ், மறக்காதீங்க, விக்கெட் கீப்பரா இருக்கீங்க, பேட்ஸ்மேனா இருக்கீங்க, கேப்டனும் பண்ணணும்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி பெரிய கேப்டன் யாரா இருந்திருக்கா வேர்ல்ட் லெவல்ல? சங்கக்காரா ஒருத்தர் இருந்திருக்கான், வேற யார் இருந்திருக்கா? இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் யாருக்குமே இருந்தது இல்ல. அச்சீவ்மெண்ட் இல்ல, கேப்டனே சொல்லு, ரொம்ப நாள் ஆனது. ஐ மீன் நிறைய கேப்டன்ஸ் இருந்திருக்காங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். சங்கக்காரா பேர் வருது இமிடியேட்டா. தட்ஸ் ஆல் ஐ கேன் திங்க் ஆஃப். Gilchrist was never a captain. I mean Alex Stewart, I don't know whether he captained England for a few years or something like that. He did, but not இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் யாருமே கிடையாது. அமேசிங் மச்சான், தல நிஜமாவே உன தல வணங்குற மச்சான். hats off to you தல தோனி, சூப்பர் மச்சான், outstanding. happy birthday to you. may God bless you and your family with all the happiness and joy in life. தோனி, என்ஜாய் பண்ணு மச்சான். yeah. Anyway, now let's come back to what happened yesterday and today, Chika. நேத்திக்கு நம்ம பார்த்தோம் India losing to Zimbabwe. அந்த after effects of the World Cup as world champions. நீங்க அவ்வளவு சொன்னீங்க. இதானா நான் ஒன்னு சொல்றேன் Chika, நான் பார்த்துட்டேன். எனி 5 மேட்ச் T20I சீரீஸ்ல நீங்க வந்து ஒரு கேமும் லைட்டா எடுத்துக்க முடியாது. அந்த ஒரு கேம் கூட இல்ல இந்த ஃபார்மேட்ல கேன் டிஸ்டர்ப் யூ. அண்ட் அதான் நடந்தது ஃபர்ஸ்ட் கேம்ல. 102 ஆல் அவுட் Chika. நான் என்ன சொல்லுவது, இது பாரு, இன்னைக்கு பார்த்தோம், இதான் ரியல் சைடு. ஜிம்பாப்வே அவங்க லிமிட் 115 130 தான் அவங்க லிமிட்.
இது ஏன்னா 235 அடிச்சதுனா இந்த பசங்க கொஞ்சம் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சரி நீங்க கொஞ்சம் அடிச்சுக்கோ அப்படின்ட்டு. இல்லைன்னா அது கூட கழிச்சிருக்காது. இவங்க லிமிட்டே 120. அந்த 115 ஆல் அவுட் ஆவாங்க நம்ம பசங்க. அது ஒரு 40 for 1 ஒரு செம ஸ்டேஜ் இருந்தா செம ஸ்டார்ட் கிடைச்சு சார் போன மேட்ச். சுப்மன் கில் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் என்னோட உண்மையை சொல்ல போனா வெக்கமா இருக்கு. Actually horrible defeat. I mean, you cannot go and get all out of 102 chasing 115. Impossible. அதுதான் நான் பட் அவன் பொசிக்கிடுவாங்க சொல்றேன். இன்னைக்கு பொசிக்கினாங்க ரைட். இன்னைக்கு மேட்ச்ல செகண்ட் T20ல பொசிக்கினாங்க. இது நேதி பண்ண வேண்டியதானே? என்ன மச்சான் கச்ச ஸ்லிப்லாம் கேட்ச் எடுத்தாங்களா நேதி போட்டு ஆள் விட்டாங்க. ராசான்ற டிங்கு எடுத்தான் போட்டு யாரு அது முன்னாடி பால் வெளில விட்டுட்டாரு. சரி சாரி நோ பால் டெட் பால்ஸ் தான். அடுத்த பால் டிங்கு எடுத்த மாதிரி கில்ல போட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்லி எடுத்த மாதிரி இருந்தது. நேதி போலிங் பார்த்தா ஜிம்பாப்வே போலிங் பாத்தீங்கன்னா ஐயோ இந்தியன் பேட்ஸ்மேன் ஆடுதா நாட் போலிங். இந்தியன் பேட்ஸ்மேன் ஆடுதா ஜிம்பாப்வே போலிங் இப்படி ஃபண்டாஸ்டிக்கா இருக்குது. என்ன ஆனா பிரமாதமா ஃபீல் பண்ணாம அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜிம்பாப்வே ஹேட்ஸ் ஆஃப் டு தேம். பட் இப்படி கொட்டிப்பாங்கடா ஒரு இந்தியன் டீம் மச்சான். இது வந்து சுப்மன் கில் வந்து ஒரு கரண்ட் இந்தியன் பிளேயர். பை த வே கரண்ட் இந்தியன் பிளேயர். ரிங்கு சிங் கரண்ட் இந்தியன் பிளேயர். என்ன ஓகே கைக்வாட் இன் அண்ட் அவுட் ஆகிடும். அபிஷேக் சர்மா மட்டும் தான் டெபு. ரியான் பராக் 2 பேர் மட்டும் தான் டெபு. மீதெல்லாம் ஆவேஷ் கர்லாம் கரண்ட் இந்தியன் பிளேயர். முகேஷ் குமார் இப்ப ரீசெண்டா T20 சீரிஸ் ஆடிருக்கான் இந்தியாவுக்கு. வாஷிங்டன் சீரிஸ்ல வாஷிங்டன் சுந்தரா இப்படி ஆடிருக்கான் இந்தியாவுக்கு. I mean, நீங்க bowlers ஒண்ணுமே சொல்ல முடியாது. Batters தான். ரவி பிஷ்ணாய். ஆமா, but I'm just saying it's actually a good sign. I mean, in the sense that they're all playing international. It is the second side, Chika. Without a doubt, it is the second side. இதுதான் ஒரு செகண்ட் சைடுனா தேவடு தேஷ்டப்பள்ளி மாதிரி ஆனாங்க மச்சான். தேவுடா கச்சக்கு தேவுடா டிடிங்கு தேவுடா கச்சக்கு தேவுடா டிடிங்கு. என்னடா நான் கிரிக்கெட் இதுக்கு அல்ல முசர்பானின்னு ஒரு bowler போட்டாரு சீக்கா. ஆனா ஜிம்பாப்வே இன்னைக்கும் ஆக்சுவலி சூப்பரா ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 1 ரன் தான் ஒரு மேடன். திருப்பி கில்ல இன்னைக்கு அவரு கைட்டினாரு. He looks like a very big prospect. 6'8", hits the deck hard, swings the ball up front. டெத்ல இன்னைக்கு கொஞ்சம் அடி வாங்கினாரு ரிங்கு சிங் கிட்ட. பட் இன்னைக்கு ஒரு நல்ல ரிப்ரீவ் சீக்கா அவங்களுக்கு. டெஃபினட்டா இந்தியா டீமுக்கு சதாரா வந்து போட்டாங்க என்னதுக்கு எண்ட்ல நல்லா போட்டாங்க சதாரான்றேன். ஆமா ஆக்சுவலா நம்ம we almost came back. The Avesh Khan and the Washington the partnership almost came back. வந்தோம் திரும்பியும். அந்த Avesh Khan சுத்தி வந்தது. அதுக்கப்புறம் வாஷிங்டன் நல்லா ஆரம்பிச்சேன். டேய் வாஷி இதெல்லாம் தானே விடுறீங்க. இந்த மாதிரி மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருந்தா நீ ஒரு இதை உனக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்டெப் மேல போகல. வாஷி இங்கதான் விடுறான். ஆனா மச்சான் பொட்டலாமான்னாங்கடா நம்மள போட்டாங்க. அவங்க எல்லா ஸ்பின்னர்ஸ் இந்த மாதிரி பொட்டலமான பேட்டிங் இந்தியன் டீம் நான் பார்த்ததே கிடையாது. நீ T20ல நானும் பார்த்திருக்கேன். இந்தியா பொட்டலாம் ஆயிருக்கும். பட் இந்த மாதிரி நீ மகா பொட்டலாம் ஆயிருந்து பாத்திருக்கியா? இது இந்தியன் டீம் மகா பொட்டலாம் நேதி ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல. ஜிம்பாப்வே அதான் சொன்ன மச்சான். யுகாண்டா கூட குவாலிஃபை பண்ணாடா யுஎஸ்ஏக்கு. இவங்க குவாலிஃபை கூட இல்ல இன்டர்நேஷனல்ல. ஐ மீன் டு தி வேர்ல்ட் கப். இப்பதான் முடிஞ்சது வேர்ல்ட் கப். ஒண்ணுதான் முடிச்சிடணும் கடைசியில. நம்மளே தேத்திக்கணும். இது திருஷ்டி போனா போகுது கூடு அப்படி பண்ணி நம்ம திருஷ்டி பட்டுருச்சோ. இந்தியாவுக்கு நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ணா எல்லாரும் கண்டு போட்டுட்டா ஒரு மேட்ச் படக்குன்னு போட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போட்டு ஒரு எலுமிச்சக்கா போட்டு உடச்சி ஒரு பூஷிக்கா போட்டு உடச்சிக்கிட்டு தான் இந்தியன் டீம் நதிக்கு அதான் பண்ணாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு அந்த ரிப்ளை பாத்தீங்கன்னா 235 அபிஷேக் சர்மா வாட் ஹிட்டிங் சீக்கா. ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் கோயிங் அஹெட் சீக்கா. லெட்ஸ் டாக் அபவுட் தட். அபிஷேக் சர்மாவோட 100 அப்சல்யூட்லி அமேசிங். இந்தியா இன்னைக்கு வந்து அப்சல்யூட்லி பாலிஷிங் தெம் ஆஃப். அதுல டவுட்டே கிடையாது. பட் என்ன ஒரு டாக்கிங் பாயிண்ட் வந்திருக்குன்னா நம்மளுக்கு going forward, is there a possibility for the first time we might see 2 left-handers at the top? ஒரு அதிரடியான 2 left-handers, யசஸ்வி ஜெய்ஸ்வால் and அபிஷேக் சர்மா at the top of the innings going forward. I don't mind the way Abhishek Sharma played today. Ani, he can take the bowling on. Ani, நம்ம IPL la பாத்துறோம். He took on the bowling of all the teams in IPL. In all fairness, he did very well in IPL and took on the bowling. And the best, மச்சான் சரி நேதி இதே ஷார்ட் பால் போட்டு அவுட் ஆகி மூக்கு மேல போச்சு அவுட் ஆனா நேதிக்கு 0 அவுட் ஆயிட்டான் நேதிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் அவுட் ஆனா. பட் இதே மாதிரி பார்த்தா நீ ஃபர்ஸ்ட் பால் நீ 6 மச்சான் அதே ஷாட் அடிச்சா. ஒரு ஸ்பின்னர் வந்து போட்டா நேதிக்கு ஷார்ட் பால் அவுட் ஆனா அதே ஸ்பின்னர் போட்டா மிட் விக்கெட்ல நீ 6 ஃபர்ஸ்ட் பால். அட் ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் ஷாட் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் 6னா அமேசிங் கான்ஃபிடன்ஸ் தட் பாய் மஸ்ட் பீ ஹேவிங். இல்லையா மச்சான் என்ன மாதிரி அடிக்கிறான்டா ஷாட்ஸ் அவன். ஐ மீன் the bowling okay I understand ஒரு மாதிரி ஒரு அரகோ ஒரு ஒன்றனா bowling இது Zimbabwe. I agree with you. ஒன்றனா bowling Zimbabwe is not great bowling but still hats என்ன சிரிக்கிற deadly bowling அது.
எல்லாம் பாதி பேர் வந்து பூ 102 ஆல் அவுட் எடுத்திருக்காங்க நம்மள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ அதான் சொல்ல வரேன். இந்த பூ போலிங் நம்ம பொட்டலம் பண்ணாங்கன்னா நம்ம பேட்டிங் அப்படின்னா எவ்வளவு பழம் பாரு. அவங்க பூ போலிங் நம்ம பழம் பேட்டிங் நேதி நம்மளுது. அதுதான் பழமான பேட்டிங் நேதி நம்மளுது. பழம் நீ அப்பா இந்தியன் டீம் ஞான பழம் நீ அப்பா தான் நேதிக்கு அது விடு. Coming back to good things positive of the second game is Abhishek Sharma is a huge positive. I mean, the way he is able to take on the bowlers, the way he is able to hit those shots. I mean, he played the same kind of shots against good bowlers against India. I mean, against all the bowlers in IPL. அதுக்கு முன்னாடி ஒரு தான் ஆக்சுவலி கேட்ச் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சார் அபிஷேக் சர்மா. இன்ஃபேக்ட் 24 of 21 இருந்தார் சீக்கா. அதுக்கப்புறம் the next 20 balls was just berserk batting. பிக் கிரவுண்டா ஹராரே, இந்த ஸ்மால் கிரவுண்டே கிடையாது. அதுல வந்து ஒரு 6 ஹிட்டிங் ஸ்ப்ரீல போனாரு. வெரி சிமிலர் டு ஹவு நிக்கலஸ் பூரான் டேக்ஸ் ஓவர் அந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல. கரெக்ட்டா சொல்லலாம். நிக்கலஸ் பூரான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் அவன். நீ சொன்ன மாதிரி நிக்கலஸ் பூரான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அக்சலரேஷன் பாரு. அவன் அக்சலரேஷன் பார்த்தனா இவன் வந்து ஒரு நான் ரோஹித் சர்மா தான் 8th கியர் 10th கியர்லாம் போவான் நான் பார்த்திருக்கேன் நானு. பட் இவன் வந்து 14th கியர்ல ஆடுறான் மச்சான் பேட்டிங். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு 50 எல்லா பால் அடிக்குதா பார்த்தாரு. ஐ மீன் ஒரு ஸ்டேஜ் எல்லா பால் அடிக்கிறான்டா. நான் நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 50 கொஞ்சம் டைம் எடுத்துனா. இந்த செகண்ட் 50 எனக்கு எவ்வளவு பால்ல வந்து தெரியாது. நீ தான் கமெண்ட் எல்லாம் பண்ணது எவ்வளவு பால்ல வந்து செகண்ட் 50? ஹார்ட்லி நோ டைம். ஐ மீன் 24 of 21 அங்கேருந்து கால்குலேஷன் போடுங்க. நெக்ஸ்ட் 76 ரன்ஸ் வந்து 25 பால்ஸ்ல அடிச்சிருக்காரு அவரு. அதான் எனக்கு அதான் அவன்கிட்ட என்ன தெரியுமா அட்வான்டேஜ், ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இன்சைட் அவுட் கவர்ஸ் மேல அடிக்கிறான், லாங் ஆஃப் மேல அடிக்கிறான், ஷார்ட் பால் போட்டா புல் அடிக்கிறான், அண்ட் ஷார்ட் பால் ஹுக் அடிக்கிறான், அண்ட் ஃபைனல் லெவல் அடிக்கிறான், இந்த சைட்ல மிட் விக்கெட் மேல அடிக்கிறான். சோ அந்த பாருங்க அந்த இதை பார்த்தா அந்த வேகன் வீல பாத்தீங்கன்னா எல்லா சைட்லயும் அடிக்கிறான்டா நீ. அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் அவன் நீ பார்த்தனா வெரி ரேரி பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ் அவ்வளவு ரன்ஸே கிடையாது பாரு. அந்த ஸ்விட்ச் ஹிட் கிச் கிட்லாம் கிடையவே கிடையாது அவன்கிட்ட பாத்தியா நீ. எல்லாம் ஆத்தென்டிக் ஷாட்ஸ். பட் எனக்கு என்னன்னா if he develops that also over the years and the reverse sweep at least and the develop பண்ணிட்டார்னா I think he'll become unstoppable. I mean definitely, but it's always good to add to your repertoire. It's always good to see that அத ட்ரை பண்ண அவுட் ஆயிடுவான். இப்பதான் செம்ம அடிக்கிறானே போட்டு. அது இல்லாம அப்படி அடிக்கிறான் போட்டு. என்னடா டேய் செஞ்சுரி ஆஃப் 47 பால்ஸ் ராணி. என்ன மச்சான் நீ பேசுற? 47 பால்ஸ் தி செஞ்சுரி. என்ன வேணும் உனக்கு இதெல்லாம் சொல்லி பார்க்கறா நீ. joins that elite list fastest T20 hundreds adla Abhishek Sharma already ang yashasvi Jaiswal the first person to score a century in Zimbabwe ma iniki எல்லாரும் சொல்லிட்டாங்க கமெண்ட்ரியில. சோ அங்க அந்த லிஸ்ட்ல பாருங்க ரெண்டு பேர் இருக்காங்க. எஸ் ஆல் பீட் ரெண்டு பேரும் ஜிம்பாப்வே அண்ட் நேபாளுக்கு அகைன்ஸ்டா தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் you never know Chika Abhishek Sharma and Yashasvi Jaiswal because yes of course in the Ruturaj Gaikwad number 3 ல இன்னைக்கு சூப்பரா ஆடினாரு. Shubman Gill he has batted at he has played for India at number 3 ல அவர் பேட்டிங் ஆடி பாத்துறோம். சோ ரெண்டு பேர் தான் சீக்கா. அந்த ரெண்டு ஸ்லாட்டும் ஓபனிங் ஸ்லாட் மாதிரி தான் தெரியுது. உங்க கண்ணுக்கு யார் தெரியுது இப்போதைக்கு? I mean it's too early to say but I think என்னோட ஒபினியன்ல Abhishek Sharma will be a very very strong contender. Yashasvi Jaiswal I think for granted one. பட் மர்காத மச்சான் அங்க ரோல்ஸ் ராய்ஸ் ஒருத்தர் இருக்கான். அவனை வந்துட்டீங்க எல்லாரும். அதுல போட்டு சந்திரி சாக்கு எல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் ராவுலே வந்துட்டீங்க எல்லாரும். நானும் பாக்குறேன் அவன் பேர் விட்டீங்க நீங்க எல்லாரும். ரோல்ஸ் ராய்ஸ் ஒருத்தர் இருக்கிறான். இந்தியாவுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வேணும். அங்க விராட் கோலி போன பிறகு ரோல்ஸ் ராய்ஸ் வால் வந்தா உனக்கு அப்புறம் I agree. You can hold the team together. Absolutely agree with you Chika. I feel that role and the Virat Kohli இப்ப போனதுக்கு அப்புறம் I feel KL Rahul becomes even more important. They have to find more important. ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் முடியாது ஒண்ணால. நீங்க என்ன வேணா சொல்லலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்லிக்கோ, நீ அபிஷேக் சர்மா அந்த ஆடிக்கோங்க. ஃபைனல்ஸ் விராட் கோலி நாக் நம்ம வின் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கை ஐ மீன் ஹோல் தி டீம் டுகெதர் 20 ஓவர்ஸ்னா கேஎல் ராகுல் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் ரோல்ஸ் ராய்ஸ் ஒன் டைம் வந்துருச்சு மச்சா. நீ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டியா, குக்கே சுப்பிரமணியெல்லாம் போயிட்டு வந்துட்டியா, உடுப்பிலாம் போயிட்டு வந்துட்டியா, உங்க ஊர்ல மேங்களூர் பக்கத்துல போயிட்டு வந்துட்டல, எல்லாம் போயிட்டு ரெடியா வரும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன ஸ்ரீலங்கா சீரிஸ் எடுத்து போறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். But tough competition Chika. It could be anybody actually. KL Rahul இன்னைக்கு Ruturaj Gaikwad on பண்ண கொஞ்சம் சென்சிபிளா. அபிஷேக் சர்மா அடிச்சோனே அவன் ஸ்ட்ரைக் அவனுக்கே கொடுத்தா ரொட்டேட் பண்ணி நம்பர் ஸ்ட்ரைக் and towards end he also kicked off. But I'm very happy for Rinku Singh. Honestly I'm very happy for him because poor fellow he just missed the World Cup. 48 of 20 deliveries. கட்சி the typical Rinku knock பாத்தியா நீ. இங்க நின்னு அடிக்குது, எங்க வேணா 6 அடிக்குது, கனா பிளான் 6 அடிக்குது. Rinku Singh 5-6 தான். 48 not out 22 balls and last என்ன மாதிரி finish பண்ண பாரு. அந்த finishing role it took over பாரு. லாஸ்ட் 3 பால் 3 6 அவன் கட்சில. ஆமா லாஸ்ட் 3 பால் 3 6.
So I'm happy for Rinku Singh. போன மேட்ச் பாஸ் 0 அவுட் ஆயிட்டான். But I'm very very happy for Rinku Singh. But still, yes, Indian bowling பத்தி ஆவேஷ் கான் எல்லாரும் ஆமா இந்த ரவி பிஷ்ணா இந்த மாதிரி விக்கெட்லாம் போட்டலாம் பண்ணுவோம் எல்லாரும் போட்டு ரவி பிஷ்ணா எல்லாம் இங்க ஆட முடியாது இவங்களெல்லாம் எல்லாரும் நல்லா போனாங்க. ஆவேஷ் கான் was pretty good. I'm happy for ஆவேஷ் கான். But still, எல்லாரும் எக்ஸ்பெக்டட் நேதி பண்ணிருக்க வேண்டிய நீங்க பண்ணிக்கலாம். நீங்க நேதி bowlers நேதிக்கும் பண்ணாங்க. நேத்திலாம் bowlersல தப்பே சொல்லக்கூடாது. நேத்திக்கு நம்ம bowlers தப்பே சொல்லடா. அதனால bowlers have been doing a brilliant job. அவர் ரவி பிஷ்ணா இருக்கணும், முகேஷ் குமார் இருக்கணும், ஆவேஷ் கானா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ண. வாஷிங்டன் நல்லா போட்டுருந்தான் நேதி கூட. நேதி உதவாங்கினது மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. இது ஒரு பொட்டல ஜிம்பாப்வே டீம் மச்சான் இது. இந்த பசங்களுக்கு வந்து ஆனா ஒண்ணுதான் பார்த்தேன், ஒரு ஸ்பிரிட்டோட ஆடுறாங்க ஏதோ பாவம் அந்த பசங்க. அண்ட் நாட் பேட், இவ்வளவு கிரௌட்ல வருது மேட்ச் பாக்குறதுக்கு, which is very important, very good. I say for locals வந்து பாக்குறாங்க, வீக்கெண்ட் கிரௌட் வந்து பாத்துருக்காங்க எல்லாரும். அது அலிஸ்டர் கேம்பல் பழைய கேப்டன், அவங்களோட கேப்டனோட பையன் கூட வந்து ஆடிட்டு இருக்கான். ஜானதன் அவன் ஏதோ 2 மணி நேரம் அடிக்கிற மாதிரி இருக்கான். எவ்வளவு பெனட்னு ஒருத்தன் நம்ம டிபின்னு ஆரம்பிச்சான் இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ், பரவாயில்ல. பட் ஜிம்பாப்வே டீம்ல அவனுக்கு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, நீ சொல்லு பாக்கலாம், நீ தான் சொல்லணும். Actually, in all honesty, is not a very good side, Chika. அவங்களோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் டிவிஷன் லெவல் வருமா? I mean, நான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பட் டெஃபினட்டா ஒரு ஸ்டிஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க நிறைய டீம்ஸ். ஐ மீன், டூ டிபெண்டட் ஆன் சிக்கந்தர் ராஜா அவங்களோட கேமே. அந்த பெனட் எஸ் இன்னைக்கு 26 of 9 2-3 சூப்பர் ஷாட்ஸ் ஆடினாரு, பட் பேட்டிங் ரொம்ப சுமார். அவங்க போலிங் ஆக்சுவலி நீங்க சொல்லுங்க, அந்த முசர்பானி சிக்கந்தர் ராஜா கொஞ்சம் டீசென்ட் பவுலர்ஸ் அவங்க ரெண்டு பேரும். அந்த சட்டாரா கூட ஒரு டீசென்ட் பவுலர், நாட் அ வெரி பேட் பவுலர்லாம் நான் சொல்ல மாட்டேன். மிச்சப்படி மீதி எல்லாரும் கொஞ்சம் அவங்களும் ஆர்டினரி தான். அவங்க ஸ்பின்னர்ஸ் ஆக்சுவலி வெரி ஆர்டினரி ஸ்பின்னர்ஸ் எக்ஸப்ட் ஃபார் சிக்கந்தர் ராஜா. மிச்சப்படி வெரி ஆர்டினரி சைட் சிக்கா. ஆக்சுவலி we shouldn't have lost last match. அது வந்து டவுட்டே கிடையாது. It was actually an embarrassing. யுகாண்டா கூட குவாலிஃபை பண்ணாங்க, குவாலிஃபை ஆகல இவங்க. அந்த மாதிரி சைடுடா இது. ஸ்காட்லாந்து கூட குவாலிஃபை ஆயிட்டாங்கடா, எல்லாருமே குவாலிஃபை. எவ்வளவு டீம் ஆனாங்க வேர்ல்ட் கப்ல, இந்த T20 வேர்ல்ட் கப்ல இவ்வளவு டீமுக்கு அப்புறம் தான் ஜிம்பாப்வேனா. ஒரு காலத்துல ஜிம்பாப்வே எல்லாம் நல்ல டீம், நல்ல ஒரு மாதிரி இந்தியா எல்லாம் ஒரு காலத்துல பீட் பண்ணுவாங்க, ரெகுலரா பீட் பண்ணாங்க. 90s ல நல்ல டீம் சிக்கா, they had a very good side. 90s are very good team, that's what I'm trying to say. ஒரு காலத்துல இது கென்யா தான், ஒரு கென்யா was also forming up well. கென்யா தான் கூட கவிழ்ந்து ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கென்யா ஜிம்பாப்வே எல்லாம் திரும்பி they went backward, but at least I'm happy so many locals have taken up to cricket. Let's see, I only hope that cricket develops in Zimbabwe, because they seem to be showing a lot of spirit, they seem to be showing enjoyment பண்றாங்க. பட் ஆனா செமையா ஃபீல் பண்றாங்க மச்சான். அது பாத்துறானா ஓடி கீடி செமையா நேதிலாம் ஒரு அந்த ஒரு ஃபீல்டிங்னால தான் அந்த உதய அந்த அபிஷேக் சர்மா கேட்ச் பிடிச்சிருந்தானா மேபி இந்தியா would be in trouble, சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளோட மிடில் ஆர்டரும் அபார்ட் ஃப்ரம் ரிங்கு சிங் நம்மளோட மிடில் ஆர்டரும் கொஞ்சம் அன்டெஸ்டட் தான் சீக்கா. இட்ஸ் நாட் லைக் சாய் சுதர்ஷனோட டெபு, ரியான் பராக் லாஸ்ட் கேம் 0க்கு அவுட் ஆயிருக்காரு. சோ தேவ் சவுத் ஆப்பிரிக்கா எங்கடா டெபு அவனுக்கு? இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் T20 டெபு. ஒன் டே தான் ஆடினானே சவுத் ஆப்பிரிக்கால. சவுத் ஆப்பிரிக்கால ஓடிஐஸ் தான், 3 ஓடிஐஸ் தான் ஆடினாரு. சோ பேட்டிங்கே வரல கட்சிலானு, பேட்டிங்கே வரல. he was slotted to come at number 4. so even our team எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அவுட் ஆன அப்புறம் நாட் மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸப்ட் ரிங்கு சிங். மிச்சப்படி we could have been in trouble that time. ஏன்னா அந்த டைம்ல அது ஒரு பெரிய மொமெண்டம் ஷிஃப்ட். ஆனா அது கேட்ச் புடிச்சாங்க விட்டாங்க மச்சான். இந்த டீம்லாம் நீ வந்து மொமெண்டம் ஷிஃப்ட் திருப்பி நம்ம வந்த மேட்ச் சீக்கா, அதுல டவுட்டே கிடையாது. நம்ம வந்து 140 அடிச்சிருந்தா கூட வின் பண்ணிருப்போம், அதெல்லாம் எனக்கு டவுட்டே கிடையாது. there is no doubt. ஓ நீ 140 அடிச்சிருப்போம்ன்றியா? நம்ம வந்து ஒரு 170 180 தான் அடிச்சிருப்போம் அந்த கேட்ச் புடிச்சிருந்தாங்கனா அபிஷேக் சர்மா. ஏய் இந்த டீமுக்கு 125 போறடா. இது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொல்றேன் just saying the scenario what happened in the game. But anyway, in all honesty, we from going forward from here we should be looking to literally stomp them Chika rest of the tournament. They're actually not a very great side. I was shocked that we lost to that side actually. எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் சொல்ல வரேன். நேதிக்கு நாம போட்டு நானும் 5 பாயிண்ட் மொத்து சங்கம் நீ பார்த்தல மொத்தினாங்களா இல்லையா? நேதிக்கு அந்த மாசம் நம்மள போட்டு புசுக்கு பொசுக்கிட்டாங்க நம்மள போட்டு. அவங்க கட்சி யோசிக்கா பாதியான அவங்கள பொட்டலம் பண்ண டீமே செட்டிங் பேக் பொட்டலம் பண்ண மாறாரு. டெல்லி வந்துருச்சு நேதிக்கு கேபிட்டல், அந்த கேபிட்டல் இந்த கேபிட்டல் வந்துருச்சு. பாம்பே கம்சார் வச்சு கிரிக்கெட் கேபிட்டல்ல பாம்பே தான். திருப்பி போட்டல இங்கே அமைச்சிருவானு. இது திருப்பி ரிவர்ஸ் போட்டல வாங்கி போகுது. பயமா இருக்கு இந்த டீம் இன்னும் பார்த்து பயமா இருக்கு. என்ன வேணமா ஆகுமோ, அடிப்பாங்களோ அடிக்க மாட்டாங்களோ பொட்டலம் ஆயிடுவாங்களோ, என்னடா இது?
ஆனா இதெல்லாம் ஒரு 5-0 இன்னைக்கு அடிச்சா மாதிரி அடிச்சுன்னு அடுத்த 3 மேட்ச் அடிக்கலன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு சான்ஸே கிடையாது. அப்புறம் இதான் செகண்ட் ஸ்ட்ரிங் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. Anyway, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. Guys, before you go, don't forget to subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.